ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீ நம்ம பார்க்க போகிறது தனி வட்டியில் மாடல் 4 சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 மாடலில் சம் பார்த்துறோம். அந்த மாடல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த மாடல் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட்டாகவே சால்வ் பண்ணலாம். அதாவது மாடல் 4 எப்படி வரும்னா, இரட்டிப்பாகிறது, 3 மடங்கு ஆகிறது, 4 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி வந்தாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி விதம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் கொடுத்துட்டு வட்டி விதம் கேட்டாலும் சரி, வட்டி விதம் கொடுத்துட்டு ஆண்டுகள் கேட்டாலும் சரி, இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் என்னென்னு பாருங்கள். டபுள் ஆகுதுன்னா 100ன்னு போடணும், 3 மடங்கு ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா 200 போடணும், 4 மடங்குன்னா 300ன்னு போடணும். அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே போடுங்க. 5 மடங்குன்னா 400ன்னு போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 3.5 மடங்கு 2.5 மடங்கு வந்தாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. 3.5 மடங்கு வந்தால் 250 போடணும், 2.5 மடங்கு வந்தால் 150 போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ வந்து பாருங்கள், இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 2 மடங்குனா ஒன்றும் இல்லை, 2 மடங்குனா நம்ம 100ன்னு போடணும். 100ன்னு போட்டு ஆண்டு கொடுத்தாலும் சரி, வட்டி விதம் கொடுத்தாலும் சரி, அதை வந்து அப்படியே டிவைட் பண்ணுறேங்க. டிவைட் பண்ணால் எவ்வளோ பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், மீதி 10. இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தான், வட்டி விதம் வந்து 10% தான். அவ்வளோதான், இந்த சமுக்கான ஆன்சர் முடிக்குது. சரி வாங்க ரெண்டாவது கொஸ்டின் போகலாம். இதே மாதிரி ரெண்டாவது சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வருடங்களில்? 8 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வட்டி விதம் கேட்டிருக்காங்க. அப்படியே ஷார்ட்கட் 2 மடங்குனா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்க நம்பரை 100ஆல் எதுவுமே டிவைட் பண்ணுங்கள். இதை டிவைட் பண்ணினா 1 8 8 வரும், 1 8 8, மீதி 2 20 20 இருக்குது, மீதி 2 8 16 வரும், 12. புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்திங்கன்னா 2 8 16, மிச்சம் 4 இருக்குது. புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்திங்கன்னா 40 ஆகிடும், 8 5 40. இதுக்கான வட்டி விதம் பார்த்திங்கன்னா 12.5%. இப்படியும் எழுதலாம், இல்லைனா 12.1/2% அப்படின்னு எழுதலாம். இந்த சம்முக்கான விடை 12.5%. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம். மூணாவது கொஷின், ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 12% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வட்டி விதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. எது கொடுத்தாலும் சரி இந்த ஷார்ட்கட் நம்ம போடலாம். சரி வாங்க, 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 2 மடங்குனா நம்ம என்ன பண்ணுவோம், 100 டிவைடட் பை கொடுத்துருக்கிற நம்பரை வந்து டிவைட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதை 12ஆல் போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு வச்சிங்கன்னா 6 2 12, 50 2 100, 3 2 6, 25 2 25 2 50, 25 2 50. இப்போ 25/3 வந்திருக்கு. இதை அடித்து போடுங்க, 3ஆம் வாய்ப்பாடில் அடிங்க. 8 3 24, மீதி 1 இருக்குது. அந்த 1/3 அப்படியே போட்டுங்க. 1/3 சாரி 1/3 1/3 ஆண்டுகள். இதுக்கான விடை 1/8 1/3 ஆண்டுகள். சரிங்களா? சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம். 4வது கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 12 ஆண்டுகளில் 4 மடங்காக மாறும் எனில் வட்டி விதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 மடங்கு ஆகுதுன்னா 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது 2 மடங்கு ஆகுதுன்னா 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். 3 மடங்கு ஆகுதுன்னா 200 போடணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மடங்கு ஆகுதுன்னா 300 போடணும். 300 இங்கே ஆண்டு கொடுத்தாங்கன்னா அதை டிவைட் பண்ணிக்கணும், வட்டி விதம் கொடுத்தாங்கன்னா அதை டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா 1 பாஞ்சு 2 பாஞ்சு 30, மிச்சம் இங்கே 0 இருக்குது, 20. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பர்சன்டேஜ், இதுக்கான வட்டி விதம் பார்த்திங்கன்னா 20%. ஓகேங்களா? இதுக்கான வட்டி விதம் 20% விடை, அவ்வளோதான். அடுத்த கொஷின் பார்க்கலாங்க. அடுத்த கொஷின், இது லாஸ்ட் கொஷின். இது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் எனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதுமாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவை. நீங்கள் ஃபஸ்ட்டு 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு
5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. 2 மடங்குனா நம்ம 100 போட்டு கொடுத்துருக்கிற வருஷத்தை டிவைட் பண்ணுவோம், அவ்வளோதான். 1 5 5, 2 5 10. இது வந்து பார்த்திங்கன்னா 20 வருது. அதாவது இதுக்கான வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 20% வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டி விகிதத்தை எடுத்து போய் இங்கே போட்டிங்கன்னா இதுக்கான ஆண்டுகள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 8 மடங்குனா நம்ம என்ன பண்ணுவோம், 700 போடுவோமா? 700 போட்டாச்சா? இப்போ வந்து R வந்து 20%, இந்த 20% இங்கே போடுங்க. இதை போட்டு அடிச்சிங்கன்னா 0க்கு 0 கேன்சல். இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 35 2 70 வரும். அதாவது 8 மடங்காக 35 ஆண்டுகள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம், அதுவும் ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். சரி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.